நாட்டில் தாதியர் பற்றாக்குறை மிக மோசமான நிலையில் இருப்பதாக சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் கூறியிருப்பது காலத்திற்கேற்ற நினைவூட்டலாகும். மேலவை உறுப்பினர் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம் அவ்வாறு கூறியுள்ளார். 2020 முதல் தாதியர்கள், மருத்துவ அதிகாரிகள், மருத்துவ நிபுணர்கள் உட்பட 6900 மருத்துவ பணியாளர்கள் வேலையில் இருந்து விலகியுள்ளனர். இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையாகும். களத்தில் அவர்கள் எதிர்நோக்கியுள்ள மோசமான வேலை அழுத்தத்தை இது பிரதிபலிக்கிறது. இப்பிரச்சனையை வைத்துக்கொண்டு வாரத்திற்கு 45 மணி நேர வேலை முறையை அமல்படுத்த பொது சேவை துறையான JPA முயலுகிறது. இது உணர்ச்சியை புரிந்து கொள்ளாத செயல் என்பதோடு ஆபத்தானதாகும் என லிங்கேஸ்வரன் சுட்டிக்காட்டினார். இப்பரிந்துரை தொடரப்பட்டால் சுகாதார பராமரிப்பு துறையை சேர்ந்த இன்னும் ஏராளமானோர் வேலையை விட்டு செல்வர் என்றும் அவர் எச்சரித்தார். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நாட்டின் சுகாதார பராமரிப்பு துறை செயலிழக்கும். அதற்கு JPA தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றார் அவர். பல தாதிகர் சங்கங்களிடம் பேசியதில் உரிய ஊக்கத்தொகையோ அல்லது தங்களின் நலன்கள் புறக்கணிக்கப்பட்டாலோ வேலையில் நீடிப்பது கஷ்டம் என அவர்கள் கூறியதாக லிங்கேஷ் சுட்டிக்காட்டினார். உற்சாகம் குறைந்துள்ள சுகாதார பணியாளர்களுக்கு தற்போது ஆதரவும் ஊக்கமும் தேவை. அதை விடுத்து மேலும் மேலும் சுமையை அதிகரிப்பது நியாயமல்ல. அரசாங்க மருத்துவமனைகள் செயல் இழக்கும் வரை காத்திருக்காமல் இப்போதே உரியவற்றை JPA செய்ய வேண்டும் என அறிக்கை ஒன்றில் டாக்டர் லிங்கேஸ்வரன் வலியுறுத்தினார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய். பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.